ஜியோல நீங்க செட் பண்ணிருக்கக்கூடிய காலர் டியூனை எப்படி ரிமூவ் பண்றது அப்படிங்கிறதான் டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஜியோவில் இருக்கக்கூடிய காலர் டியூனை நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஜஸ்ட் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு ஸ்டாப் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜியோலேருந்து ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றத பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா ஜியோலேருந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னும் ஒரு 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜியோ காலர் டியூனை பார்த்தீங்கன்னா நாங்கள் டீஆக்டிவேட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ்லாம் ஆகாது, ஃபியூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அந்த எஸ்எம்எஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பரில் இருக்கக்கூடிய அந்த ஜியோ டியூன்ஸை பார்த்தீங்கன்னா நாங்கள் டீஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட மொபைலுக்கு நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அது ரிமூவ் ஆகிடுக்கும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக ஜியோவில் நம்ம செட் பண்ணியிருக்கக்கூடிய காலர் டியூனை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக தெரிஞ்சுட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.